மெய்ப்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ ஒரு கதை கேட்கலாமா? மயிலுக்கு வண்ணமயமான இறகு எப்படி வந்துச்சு? ஒரு காலத்துல மயிலோட சிறகுக்கு வண்ணங்களே கிடையாதாம். பழுப்பு நிறமான இறகுகள் மட்டும்தான் இருந்துச்சாம். மயில் யாரோடவும் கலந்து பழகாத ஒரு சுயநலவாதியாவும் இருந்தது. தன்னை விட சிறிய பறவைகளை ரொம்ப ஏளனமா நடத்துச்சாம். அதோட குணத்தால வருத்தமடைஞ்ச மற்ற பறவைகள் காசிங்கி அப்படிங்கிற தேவதையோட மாளிகைக்கு அந்த மயிலை அனுப்பி வச்சுட்டாங்க. காசிங்கி உலகத்துக்கே ஒளி கொடுக்கிற ஒரு தேவதை. அவங்களுக்கு இந்த வண்ணமற்ற மயில் மேல ஏன்னே தெரியல ரொம்ப காதல் வந்துருச்சாம். சுயநலவாதியான மயிலும் அந்த தேவதையோட காதலை நல்லா அனுபவிச்சுக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். தேவதைய வேலைக்காரியா நடத்த ஆரம்பிச்சிருச்சு. காசிங்கியும் தான் ஒரு தேவதைங்கிறதையே மறந்து உலகத்துக்கு ஒளி கொடுக்கிற வேலை தன்னோடதுன்னு மறந்து அந்த மயிலுக்கு பணிவிட செய்யறதுலயே ரொம்ப மும்மரமா இருந்துச்சாம். அதனால உலகமே வெளிச்சம் இல்லாம தவிச்சுது. காட்டு பறவைகளுக்கு எல்லாம் அங்க என்ன நடந்திருக்கும்னு புரிஞ்சு போச்சு. மேல போன அந்த மயில் தான் தேவதைய வேலை செய்ய விடாம துன்புறுத்தி இருக்கும்னு புரிஞ்சு அந்த மயிலை திருப்பி கூட்டிட்டு வரணும்னு முடிவு செஞ்சு அந்த ஊர் மூதாட்டி கிட்ட முறையிட்டாங்களாம். அந்த பூதாட்டியும் பறவைகளுக்கு உதவ ஒத்துக்கிட்டு நிறைய கடுகு விதைகளை பறவை மாதிரி வடிவத்துல விதைச்சு பயிரிட்டாங்க. பருவம் வந்ததும் கடுகு செடியெல்லாம் மஞ்சள் பூக்களா பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்க ஒரு பொன்னிற பறவை மாதிரி அது இருந்துச்சு. இந்த வடிவத்தை மேல இருந்து பார்த்த மயிலுக்கு பேராசை வந்துருச்சு. ஏதோ புதிய பறவை நம்மள கூப்பிடுறதா நினைச்சிட்டு காசிங்கிய விட்டு புறப்பட தயாராச்சு. காசிங்கி எவ்வளவோ அழுது புலம்பியும் அந்த மயில் கேட்கவே இல்லை. உலகத்துல இருக்கிற அத்தனை அழகும் தனக்கே சொந்தமாகணும்னு ரொம்ப சுயநலமா வானத்தை விட்டு பறந்து வந்துருச்சு. அந்த பிரிவு தாங்க முடியாம காசிங்கி அழுதாங்க. அவங்களோட கண்ணீர் துளியில ஒரு துளி மயிலோட சிறகுல பட்டதும் அது பல வண்ணமா மாறிடுச்சு. என் காதலுக்காக உனக்கு இந்த பரிசு, இனிமே நீ திரும்பி வர வேண்டான்னு சொல்லி கதவை அடைச்சிட்டு போயிட்டாங்க காசிங்கி. மயிலும் ஒய்யாரமா புது வண்ண சிறகுகளோட பூமிக்கு பறந்து வந்து அந்த பொன்னிற பறவை கிட்ட வந்துச்சான். பக்கத்துல வந்து பார்த்ததும் தான் அது பறவை இல்ல, வெறும் பூச்செடின்னு தெரிஞ்சுதான். அதிர்ச்சியான அந்த மயில் திரும்ப காசிங்கி கிட்டேயே போயிடலாம்னு நினைச்சு வானத்தை பார்த்துச்சான். காசிங்கியோட கதவுகள் மூடி இருந்துச்சு. மயில் ஓங்கி குரல் எடுத்து அழுதுச்சான். அதை கேட்ட மத்த பறவைகள்லாம், எப்பவுமே நிலையில்லாத மனசு இருக்கிறதுனால மயிலே நீ காலத்துக்கும் அழுதுகிட்டே கிட, உன் குரல்ல இனிமே இருக்காதுன்னு சபிச்சுதுங்களாம். அதனாலதான் மயிலோட சிறகுகள் அழகா இருந்தாலும் அதோட குரல் கேவல் போல இருக்குதாம். இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? காசிங்கி காதல் முறிவிலையும் பிரிவிலையும் வண்ணங்களையே பரிசளிச்சது. அதுதான் எனக்கான புரிதலா இருந்துச்சு. இதே கதைய நான் என்னோட நண்பர்களுக்கு சொன்னப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிட்டதா சொன்னாங்க. அதீத காதலால தன்னோட முக்கியமான வேலையே மறந்த காசிங்கி தேவதைக்கு இது ஒரு பாடம்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. குரல் போனா என்ன, மயிலுக்கு தான் அழகான சிறகுகள் கிடைச்சிருக்கேன்னு சிலர் மயிலோட செய்கைய நியாயப்படுத்தினாங்க. காசிங்கி மாதிரி நாம செய்யற தப்ப உணர்ந்துட்டா உடனே அதுல இருந்து வெளியே வந்துடணும், யார் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க கூடாதுன்னு சில பேர் சொன்னாங்க. ஒருத்தரோட உண்மையான அன்பை நிராகரிச்சோம்னா அதுக்கான தண்டனைய அனுபவிச்சே ஆகணும்னு சிலர் சொன்னாங்க. வழிகாட்டிகள் கரடு முரடான பாதைகளை சீரமைச்சு தர்றது இல்ல, அவங்க திசைகளை மட்டும்தான் காட்டுறாங்க. எந்த திசையில பயணிக்கணுங்கிறது அவங்கவுங்க விருப்பம். நீங்க எந்த திசையில போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த அற்புதமான கதைய விகடன் பிரசுரமான நாடோடி சித்திரங்கள் அப்படிங்கிற ஒரு பயண நூல்ல தான் நான் வாசிச்சேன். எழுத்தாளர் ஷாலினி பிரியதர்ஷினி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வர்ற காசி இனத்தோட தொல்லியல் கதையா இந்த கதையை குறிப்பிட்டிருப்பாங்க. பயண நூல் வாசிக்கணும்னு ஆர்வமா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. வடகிழக்கு மாநிலங்களையும் அங்க அந்த எழுத்தாளர் சந்திச்ச மனிதர்களை பத்தியும் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருப்பாங்க. விகடன் வலைத்தளத்திலையும் இந்த நூலோட எல்லா அத்தியாயங்களையும் நீங்க வாசிச்சு பார்க்கலாம். அடுத்த வாரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு நல்ல கதையோட வரட்டா? இப்ப புரிஞ்சாதானே நல்ல கதையால நாம திரும்பவும் சேர முடியும்.